சாதி பார்த்து பதவி கொடுக்குறாங்க தாவைக்கால, தலித் அமைப்புகளை தலித் இளைஞர்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பதவியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் பல இடங்களில் மீட்டிங்கில் தெரிவிச்சிருக்கிறார். என்னென்னா, அவன் திமுகவில் இருந்தாலும் அவன் சிறுத்தை தான், அதிமுகவில் இருந்தாலும் அவன் சிறுத்தை தான், காங்கிரஸில் இருந்தால் கூட அவன் சிறுத்தை தான். அதுக்கான மீனிங் என்ன தெரியுமா? உன்னுடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது, உன் வீட்டை கொளுத்தும் பொழுது, உன் வீட்டில் இருக்கிற பெண்களை மானபங்கம் பண்ணும் பொழுது, நீ வந்து சாதியின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் உனக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது இவங்க யாரும் வந்து உங்கள்கிட்ட நிற்க மாட்டாங்க. ஏன்னா தலித் தலித் ஸ்டாண்ட் எடுத்தோம்னா நான் தலித்துடைய ஓட் பேங்க் நம்மளுக்கு வராது அப்படின்றதுனால ஒன்று இந்த விஷயத்த ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக அமைதியாக கடந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பேசவே மாட்டாங்க. அந்த இடத்துலையும் நாங்கள் தான் வந்து பேசியாகணும். இப்போ ஆதவர்ஜுனா கூட எங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு தலித் எம்பவர்மெண்ட்டை பேசினார். ரொம்ப ஈஸியான வேலை அது. நான் தலித் தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த பார்ட்டிக்குள்ளே போய் தலித் எம்பவர்மெண்ட் இப்போ நீங்கள் பேசுங்க பார்க்கலாம். பொலிட்டிக்கலி ஹைரார்கி முடிவெடுக்கக்கூடிய போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா? மாவட்ட செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி இருக்குல்ல, அந்த மாதிரி போஸ்டிங்கில் தலித்களுக்கு இவங்க என்ன பவர் கொடுத்துருக்குறாங்கன்றது தெரியல. அதை அவங்க தான் சொல்லணும். இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ன்றது முழுக்க முழுக்க சாதியினால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இன்இக்வாலிட்டின்றதே வந்து கேஸ்ட் பேஸில் தான் இருக்குது. இங்கே நேச்சுரல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. கருப்பாக இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறான், ஆண் பெண், டிரான்ஸ்ஜெண்டர், இதெல்லாம் வந்து நேச்சுராக இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ். இந்த டிஸ்கிரிமினேஷனை விட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சாதிய டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, இது இந்தியா முழுவதும் ரொம்ப ஆழமாக இருக்குது, வீரியமாக இருக்குது. இது சியானந்த நம்பியா வந்து இவ்வளோ 4 லட்சம் பேர் கூட்டம் வந்து அங்கே கூட்டினாங்க. அவருக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட கரிஸ்மாட்டிக் இருக்கா? அவர் ஏதாவது தனிப்பட்ட லெவல் ஏதாவது ஒரு ஆளுமையா? கிடையாது. இப்போ விஜய் நம்பி தானே அவ்வளோ பேர் கூட்டம் வராங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய உரிமை மறுக்கப்படுதுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஜய்க்கு தானே இருக்கு. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கேற்ற சூழ்நிலையை செட் பண்ண நினைக்கிறாங்க அரசியல்ல. அப்படி கிடையாது. எங்க தலைவருடைய அணுகுமுறை என்ன தெரியுமா? சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்களில் பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் வரும். விஜய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை.